பிப்ரவரி 15 அதிகாலை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மொத்தம் 83 ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. அதுல 25 ட்ரோன்கள் 12 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு. ட்ரோன்கள் வரும்போது தடுக்கும் போது உதிரி பாகங்கள் 3 பகுதிகளில் உதிரி போய் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ரஷ்யா எத்தனை ட்ரோன்கள் அனுப்பிச்சாலும் இந்த ட்ரோன்களோட கவுண்ட் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு 30 20 அப்படிங்கிறது போல தான் கொடுக்குறாங்களே தவிர, இந்த லொகேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பண்ண இந்த டபுள் டிஜிட், அதுவும் குறிப்பா 15 லொகேஷனுக்குள்ள தான் இருக்கும். 10 லொகேஷன் 8 லொகேஷன் தான். அதாவது ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ஸ்ல அதிகப்படியான ட்ரோன்கள் போய் இழப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். லொகேஷன்ஸ் இன் த சென்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறி வச்சு இந்த ஆயுதங்களை வைக்கக்கூடிய வேர் ஹவுசஸ், ஏதாவது ஒரு பகுதியை அவங்க லொகேட் பண்றாங்கன்னா அந்த பகுதிக்கு எத்தனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும், எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு டீகைஸ் எவ்வளவு ட்ரோன்கள் நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறது போல அதுல ரெடி பண்ணி அனுப்புறாங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் விழுகுது. ரெண்டாவது, எல்லாமே ஒரே லொகேஷன் நோக்கி போச்சுன்னா இந்த பகுதிகள் தான் அடிக்க போறோம் அப்படிங்கிறத உக்ரைன் கண்டுபிடிச்சிருவாங்க, அதை சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் பல இடங்கள்ல போய் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி போகும்போது எங்க போகுது எதை அடிக்க போகுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இலக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் போய் அட்டாக் பண்ணும். இதுதான் கான்செப்டா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கம்மியா இருக்கு. உங்க ட்ரோன்களோட அட்டாக் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் சொல்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். போர் சூழல் இத்தனை அத்தனை எல்லாம் சொல்லி சிவிலியனை பயன்படுத்திட்டு இருக்க முடியாது. பட் இருந்தாலும் இது போல 12 பகுதிகள் தாக்குதல் நடந்திருக்கு, இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இது இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல தாக்குதல்கள் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு இருதரப்புலையும். அப்படிங்கும்போது முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல என்னதான் நடந்திருக்கும், அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்ப நான் அடுத்த ஒரு செய்தி சொல்றதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்கு. இது பல அனலிஸ்டோட கருத்துக்கள், மேபி முன்ன பின்னா இருக்கலாம், இல்ல தப்பா கூட இருக்கலாம், பட் கணிப்புகள் தானே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேல மட்டுமே உக்ரைன் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ அந்த ஒப்லாஸ்டுக்குள்ள மட்டுமே 13 ட்ரோன்கள் போனதாகவும், அதை தடுத்து நிறுத்திட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மேயர் தரப்பின் செய்திகள். பட் ஆனா சில பகுதிகளில் வெடி சத்தங்கள் கேட்டிருக்கு. அட் த சேம் டைம் பிரியான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல மட்டுமே 120 ட்ரோன்கள் கிட்ட போயிருக்கு. அந்த ஒப்லாஸ்ட் பகுதியா மட்டுமே போயிருக்கு. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ஒரு பகுதிகளை நோக்கி அனுப்பும் போது இழப்புகள் அதிகப்படியா இருக்கும். அதே போல 200 ட்ரோன்கள் கிட்டையாத உக்ரைன் தரப்பு வந்து ஏவி இருக்கலாம். பல இடங்கள்ல வெடிசத்தங்கள் கேட்டதா லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இழப்புகள் என்ன இழப்புகள் அப்படிங்கிறது தெரியல. ஆனா பெல்கிராடு பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு எல்லாம் கரண்ட் தண்ணி இது போல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரதில்ல. ரஷ்யாக்குள்ளேயும் இல்ல, அது பெல்கிராட் பகுதியில இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேயர் தரப்பு செய்திகள் இருக்கு. இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இரு தரப்புல அட்டாக் பண்றாங்க. ஸோ முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸோட முடியும் தருவாயில ரஷ்யாக்குள்ள ஹெவியான ஒரு அட்டாக் அப்படிங்கும்போது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவுகள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது போல அனாலிசிஸ் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கலாம். மேபி ப்ரிப்பேர் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்காரு. போகும்போது பேப்பர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வேணும் இல்லையா, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எடுத்துட்டும் போயிருக்கிறார். இந்த ஒரு வாரத்துல மட்டுமே மக்களை 1300 ட்ரோனை எங்க மேல ஏவி இருக்கிறாங்க மக்களே. 1200 கைடு குண்டுகளை வீசி இருக்கிறாங்க மக்களே. களத்துல 1200 கைடு குண்டுகள் ஒரு வாரத்துல. அப்ப கிராஸ் ஆயிடுச்சு. நம்ம சொல்லக்கூடிய டார்கெட் வந்து பண்ணா வந்துடும், சீக்கிரமா அச்சீவ் ஆயிரும் அப்படிங்கிற மாற்றுறதுல 1200 கைடட் குண்டுகளை ஏவி இருக்கிறாங்க. 50 மிசைல்களை உக்ரைனுக்குள்ள பல பகுதிகள் ஏவி இருக்கிறாங்க. அதுவும் பெலிஸ்டிக் மிசைல் அதிகப்படியா. நீங்க ஏதாவது தடுக்க மாட்டீங்களா, கேள்விகள் கேட்க மாட்டீங்களா, கண்டனங்கள் கொடுங்க, பார்ட்னர்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாரு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறாரு ஜெலன்ஸ்கி வந்து. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிருக்கும் போல தெரியுது. ஸோ கிடைச்சதுனால இப்போ அதோட சமிகைகள் ரஷ்யா நாங்க திரும்ப வரோம் அப்படிங்கிறது போல. ஞாயிற்றுக்கிழமை இது போல மத்தியானத்துக்கு மேல ஹெவியா அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள். ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸ். சரி, இது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ற கேள்வி. ரொனோவ் ரீஜியன் உக்ரைன்ல இருக்கக்கூடிய பகுதி. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆல்ரெடி புடிச்சிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய துப்பாக்கி எஸ்கேப் ஆகி வந்துட்டார். அப்படி எஸ்கேப் ஆகி வந்தவர் இங்க எங்கேயாவது சுத்திட்டு இருக்கிறாரான்னு பார்த்துட்டு இருக்கும் போது, ஏன்னா அந்த நபர் எஸ்கேப் ஆயிட்டான்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். போலீஸ் அந்த ஏரியால பார்க்கும்போது பிடிச்சிருப்பாங்க இல்லையா.
அப்படி பிடிக்கும்போது துப்பாக்கி வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் சுட்டு போட்டாரு. 49 வயதான மொபைலைஸ் பண்ணப்பட்ட ஆண் ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து பயந்துட்டு ஓடி போய், ட்ரைனிங் கிரவுண்ட் பேட்டில் கிரவுண்ட் கூட இல்ல, ட்ரைனிங்ல இருந்தே பயந்து ஓடி போய் அங்க தேடுதலுக்கு வந்த போலீஸ்காரிய சுட்டு போட்டாரு. அந்த ஒரு காரணத்தால இவரை நாங்க போலீஸ்ல புடிச்சிருக்கிறோம், ஜெயிலுக்கு கொண்டு போக போறோம் அப்படிங்கிற செய்தி. சிவிலியன்ஸ் மிக மோசமா பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க உக்ரைனோட ஆளுகின்ற அரசாங்கத்தினால அப்படிங்கிறதோட புரியுது. ஸோ சிவிலியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்ப துப்பாக்கி எடுத்து சொந்த நாட்டு போலீஸ் ராணுவத்து மேல இது போல நபர்கள் கிட்ட எல்லாம் துப்பாக்கி கட்சின்னா போக வரவங்கள சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், நாடு எப்படி நல்லா நடக்கும் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு இல்லையா, குற்றங்கள் அதிகரிக்கும் இல்லையா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இது பரவாயில்ல. அடுத்து ஒடசால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிக்கலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கும் போது இவனுங்க வெளியே போனாலே நம்மள பிடிச்சாடுறானுங்க அப்படின்றதுனால கையை வந்து பாத்தீங்கன்னா அவரே கட் பண்ணிட்டாராம். ஒரு கை இருந்தா தாண்டா என்னை பிடிப்பீங்க அப்படிங்கிறதோட கையை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துக்கிறாரு. ஏன்பா ஆச்சு, எதுக்குப்பா ஆச்சு அப்படின்னு போய் கேட்கும்போது இது போல ஆள் பிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதனால என் கையை நானே வெட்டிட்டேங்க அப்படிங்கும்போது அவர் தரப்பு இதுக்கப்புறம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் செல்ஃப் டேமேஜ் பண்ணிட்டு ராணுவத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான வேலைகள் பார்ப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டுட்டு வருது, இந்த டீ கடை பெஞ்சில தான் பொய்யா கூட இருக்கும், ரூமரா கூட இருக்கும், என்ன ஏதுங்க தெரியாது. பட் ஆனா நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும். அதாவது காயம்பட்டு அடிபட்டு இதுக்கப்புறம் பெருமளவில் இதெல்லாம் ஆல்ரெடி நியூஸ்லயே வந்து பண்ண சேனல்ல பாத்தீங்கன்னாலே வரும். ஸோ அது போல நபர்கள்லாம் வந்து பண்ண இல்லீகலா ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ண திருடுறாங்க அப்படிங்கிறதோட செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இது போல நபர்கள்லாம் இருக்காங்களே இவங்ககிட்ட இருந்து ஆர்கன்ஸையாவது எடுத்துடலாம் அப்படிங்கிறது உள்ள எடுத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. நாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதோட தெரியல. அதாவது இதெல்லாம் டீ கடை பெஞ்ச் இந்த சென்ஸ் நீங்க ட்விட்டர் எக்ஸ் இது போல பல நபர்களோட கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை உறுதித்தன்மை ப்ரூஃப் அப்படிலாம் கேட்க முடியாது. பட் ஆனா இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எது எப்படியோ உக்ரைனோட மக்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னாருன்னா மக்களுக்கு விருப்பம் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயம். இப்போ அட் த சேம் டைம் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்றாங்க, இது போல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஜெர்மனோட உதவி, இத்தனை நாளா ஜெர்மனியோட முடிவுகள் வேறையா இருக்கலாம், ஆனா இப்ப ஜெர்மனோட முடிவுன்றது வேற ரகமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஜெர்மனோட ஸ்டார்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு டெக்னாலஜி சென்டரை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுவும் அட்டாக் ட்ரோன்ஸை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரை உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம், கட்டுமான பணியை தொடங்கியிருக்கோம். ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸும் அதுல அடக்கம். அதுவும் குறிப்பா விட்ரஸ் அப்படின்ல லாய்டரிங் மியூனிஷன் இந்த ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதை உருவாக்குறதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸை நாங்க உருவாக்குறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. உக்ரைன் ஜெர்மனி இணைஞ்சு ஜெர்மனில ஒரு கம்பெனி ஓபன் பண்றாங்க, ஜெர்மனி உக்ரைன் இணைஞ்சு உக்ரைன்ல ஒரு கம்பெனி ஓபன் பண்றாங்க. ஜெர்மனோட இன்வால்மெண்ட் இப்ப இந்த இடத்துல ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. இதுல இந்த லாய்டரிங் மினிஷனோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர். ஃப்ரண்ட்லைன் பேட்டில் ஃபீல்டுக்காக பிரத்யேகமா தயாரிக்கக்கூடிய ட்ரோன்கள் இது, இந்த பிரிட்டிஷ் லாய்டரிங் மினிஷன். ஸோ இது மினர்வா அப்படிங்கிற ஏஐ தொழில்நுட்பமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள்ல இருக்கும். இன்கேஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதெல்லாம் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ட்ரோன் கேமரா வாயிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த பகுதியில வந்தோம், எதை டார்கெட் பண்ணி வந்தோம், நம்ம எதை போய் அடிக்கணும்னு அதுவே கால்குலேட் பண்ணி போய் அடிக்க ஆரம்பிக்கும், கனெக்ஷன் கட் ஆனாலும். அதாவது இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி 100 கிலோமீட்டர் ரேஞ்சு, 120 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பண்ண வேகம் போகும். மேக்சிமம் ஸ்பீட் அப்படிங்கிறது 250 கிலோமீட்டர் ஒரு மைல் ஒரு மணி நேரத்துக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும். 30 கிலோ எடை 5 கிலோ வார்ஹெட் எடுத்துட்டு இந்த ட்ரோன்கள்னால போகும் அப்படிங்கிறாங்க. அது மினர்வா ஏஐ இருக்கக்கூடிய அட்டானமஸா ஒரு இடத்த வந்து பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அங்க அட்டாக் பண்ண அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தான் இது. இது போல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க அதிகப்படியா அப்படின்னா இந்த பிரச்சனை முடியக்கூடிய சூழ்நிலையிலேயே இல்லையே அப்படிங்கிற போல கேள்விகள். ஸோ இந்த ஒரு தைரியத்தினாலதான் ஜெர்மனோட ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிருச்சு, சில நாடுகளோட சப்போர்ட் இருக்கு, ஸோ அதனால நம்ம போருக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுகளுக்கு உக்ரைன் வந்துட்டாங்களா. ஸோ இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனீவால நடக்கக்கூடிய மீட்டிங் தோல்வியில முடியுதா இல்ல வெற்றியில முடியுதா அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட முடிவு வர்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் போது ஸோ அதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதே முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அசர்பைஜானோட தலைவர் அலியேவ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரு அந்த பகுதியை அந்த இடத்துல அந்த மேடையை பயன்படுத்தி ரஷ்யா மேல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. ரஷ்யா வேணுக்கு முன்னே அசர்பைஜானோட எனர்ஜி அசர்ட்ஸ் உக்ரைன்ல இருக்கு இல்லையா அது மேல அடிக்கிறாங்க,
இது கண்டனத்துக்குரியது. எல்லாரும் கண்டனம் தெரிவிங்கப்பா அப்படிங்கிற அசர்பைஜானோட அலியேவ் அவர்கள் வந்து பண்ணா புலம்பியிருக்காரு. அசர்பைஜான் ஆல்ரெடி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டான மனப்பான்மையில இருக்காங்க. அணிகள் சேருது பாருங்க. ஜெர்மனி ஒரு சைடு உக்ரைனுக்குள்ள இறங்கிட்டாங்க. அலியேவ் அவர்கள் எப்ப பாரு ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய மனப்பான்மை. அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஸோ அப்படி இருக்காங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா தானே இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரீஜன்ல எப்பெல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவால்வ் ஆக போகுது, என்ன மாதிரி டெவலப் ஆக போகுது. ஆனா குளோபல் கான்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உறுதி அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் கண் முன்னாடி நடக்கக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது தெரியுதுன்னு பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது போல எதுவும் இல்லாம இப்ப ஜெனிவால பேசும்போது எல்லாம் உட்காந்து பேசி தீர்த்துனாங்கன்னா பரவாயில்ல. மிக பெரும் சிக்கல்கள் ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா காத்திருக்கு எதிர்காலத்துல உலகத்துக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது போல எதுவும் நடக்காம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.